வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, பாலிவுட்ல இந்த வருஷம் வெளியான சாவா அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான ஹிஸ்டாரிக்கல் படம்னு சொல்லலாம். சத்ரபதி சம்பாஜி அப்படின்றவரோட வாழ்க்கையில நடந்த விஷயத்தை தான் படமா மாத்திருப்பாங்க. இந்த படத்துல விக்கி கௌஷலும் ராஷ்மிகா மந்தனாவும் இணைஞ்சு நடிச்சிருக்காங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே அனிமேஷன் மூலியமா சில விஷயங்களை நமக்கு புரிய வச்சிடுறாங்க. ஆக்சுவலா மராத்தாஸ்க்கும் முகல்ஸ்க்கும் பல வருஷங்களா சண்டை போகும். அதாவது பல ஜெனரேஷனா சண்டை போயிட்டு இருக்கும். மராத்தாவை பொறுத்த வரைக்கும் வீர சிவாஜி இருக்காரு. அவர் பயங்கரமா எல்லா இடத்தையும் புடிச்சிட்டு இருக்காரு. அவர் இருக்கிறதுனால இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல வீர சிவாஜி இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் நடக்கிற விஷயத்தை தான் இந்த படத்துல காட்சிப்படுத்தி இருப்பாங்க. மராத்தாஸை பொறுத்த வரைக்கும் முக்கியமானவர்னா வீர சிவாஜி. அவர் இறந்து போனதுனால முகல்ஸ்க்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இதுக்கப்புறம் எல்லாத்தையும் நம்ம கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இவங்களுக்கு எட்டா அவுரங்கசீப் அப்படின்ற ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட ஒரு தளபதி சந்தோஷமா இந்த தகவலை சொல்லிட்டு இருக்காரு. மராத்தாஸ் ரொம்ப வீக் ஆயிட்டாங்க, திரும்பி அவங்களால எந்திரிக்கவே முடியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இதை கேட்கிற அவுரங்கசீப்புக்கு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா சாவறதுக்குள்ள இந்த விஷயத்தை இவர் பார்க்கணுன்ற மாதிரி தான் ஆசைப்பட்டிருப்பாரு. இதை நம்ம ஒரு விழாவா கொண்டாடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவங்க எல்லாருமே ஜாலியா இந்த விஷயத்தை கொண்டாடிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு பகுதியை நமக்கு காட்டுறாங்க. இந்த பகுதி முகல் கண்ட்ரோல்ல தான் இருக்கும். இங்க ஒரு பைல்வான் இருக்காரு. இதுக்கப்புறம் மராத்தாஸால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரிலாம் ஆளுங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. அப்பதான் நிறைய பேர் இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்க மாதிரி உங்களுக்கு சவுண்ட் கேக்குது. என்ன ஏதுன்ற மாதிரி ஒருத்தர் செக் பண்றாரு. பார்த்தா மராத்தாஸ் ஆர்மி இருக்காங்கல்ல, மொத்தமா இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. நம்மளும் ரெடி ஆகணும் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இவங்க கிட்டயும் பெரிய படம் இருக்கும். அதை இவங்களுமே திரட்டுறாங்க. இப்ப வர மராத்தாஸ் கூட இவங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சத்ரபதி சிவாஜியை பொறுத்த வரைக்கும் சம்பாஜின்னு ஒரு பையன் இருப்பாரு. அந்த சம்பாஜி தான் படையோட இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காரு. அவரை பார்க்கும்போது சிவாஜியை பார்க்குற மாதிரியே இவங்களுக்கு தோணுது. இப்ப இவங்களுமே அவர் கூட சண்டைலாம் போட ஆரம்பிக்கிறாங்க. மாத்தி மாத்தி இந்த இடத்துல பயங்கரமா சண்டைலாம் நடந்துட்டு இருக்கு. பொதுமக்களும் இந்த பகுதியில இருப்பாங்க. அதுல ஒரு சின்ன பையன் இருக்கான் பாத்தீங்களா, ஏடகூடமா இந்த இடத்துக்கு வந்துடுறான். அந்த சின்ன பையனோட அம்மாவும் இந்த விஷயத்த பார்த்துட்டு இருக்காங்க. பையன் மாட்டிக்கிட்டானே அப்படின்ற மாதிரிலாம் அந்த அம்மா தவிச்சிட்டு இருக்காங்க. இத சம்பாஜி கவனிக்கிறாரு. எப்படியாவது அந்த பையனை காப்பாற்றணும்னு நினைக்கிறாரு. சண்டை போட்டுக்கிட்டே அந்த பையனை காப்பாத்துறாரு. அங்க நின்னுட்டு இருக்க அம்மா கிட்ட ஒப்படைச்சிடுறாரு. அந்த சின்ன பையனை பார்க்கும்போது இவரை பார்த்த மாதிரியே இவருக்கு தோணுது. சத்ரபதி சிவாஜியை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான சமயங்கள்ல போர்க்களத்துல தான் இருப்பாரு. பையன் கூட பெருசா டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணிருக்க முடிஞ்சிருக்காது. அததான் இந்த இடத்துல சம்பாஜி யோசிச்சுட்டு இருக்காரு. மேற்கொண்டு சண்டைலாம் போட்டுட்டு இருக்காரு. இங்க ஒரு பைல்வான் இருக்காருன்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த பைல்வான் பயங்கரமா சண்டை போடுறாரு. ஒரு அடி அடிச்சாலே 4-5 பேர் பறந்து போய் விழுறாங்க. அவ்வளவு பலசாலியா இருக்காரு. இவனை நம்ம பாத்துக்கணும்ன்ற மாதிரி சம்பாஜி இருக்காரு பாத்தீங்களா, இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இவன் கூட சண்டைலாம் போட்டுட்டு இருக்காரு. இவன் திட்டமிட்டு சம்பாஜியை ஒரு இடத்துக்கு வர வச்சிடறான். அந்த இடத்துல ஒரு டிராப் மாதிரி இருக்கும். இப்ப சட்டுன்னு கீழே கேட் ஓபன் ஆகுற மாதிரி பண்ணிடுறான். அதனால சம்பாஜி இருக்கார்ல, அடியில இருக்க ஒரு இடத்துல போய் பொத்துன்னு விழுந்துடுறாரு. அந்த இடத்துல பார்த்தா ஒரு சிங்கம் இருக்கு. அந்த சிங்கம் வேகமா இவரை கடிக்க ஆரம்பிக்குது. இவரோட ஷீல்டு எல்லாத்தையும் அது பிச்சிருது. இப்ப வெறித்தனமா சிங்கமா இவரை கடிக்கிறதுக்காக வருது. ஷீல்டு கூட இப்ப இவர்கிட்ட இல்ல. இவருமே தடுத்து அந்த சிங்கம் கூட சண்டை போட்டுட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல அந்த சிங்கம் கடிக்க வரும்போது இவர் கையை வச்சு லாக் பண்ணிடுறாரு. இப்ப ரெண்டு பக்கமும் இழுக்கிறாரு. அதோட வாயே கிழிஞ்சிட்டு வந்துருது. என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி அந்த பைல்வான் மேல இருந்து எட்டி பார்த்துட்டு இருக்கான். அப்ப சட்டுன்னு பின்னாடி சவுண்ட் கேக்குது. திரும்பி பார்த்தா இவர் தான் பக்கத்துல வந்து நிக்கிறாரு. இவனை போட்டு இந்த இடத்துல பயங்கரமா அடிக்கிறாரு. இந்த பைல்வானியும் அடிச்சு சாச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இந்த பைல்வான் தான் இந்த இடத்துக்கு எட்டா இருந்தான் போல. இப்ப இந்த இடத்தை இவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடுறாங்க. இப்ப ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக ஒரு இடத்துல டென்ட் எல்லாம் போட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. இவர் படையை சேர்ந்த எல்லாருமே ஒரு இடத்துல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இவர் மட்டும் கொஞ்சம் தள்ளி நின்னுட்டு இருக்காரு. இவரோட சின்ன வயசு ஞாபகம்லாம் இவருக்கு வருது. சுத்தி நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கு. இவருமே அப்பா அப்பான்ற மாதிரி அப்பாவை கூப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. இதெல்லாம் இவர் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும் போது யாரோ முதுகுல கைய வைக்கிறாங்க. கைய வைக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா இவரோட மாமாவா இருப்பாரு. இவருமே மாமாவை பார்த்து பேச ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா இவருக்கு சண்டையெல்லாம் சொல்லி தந்தது மாமாவா தான் இருப்பாரு. அதிக சமயம் இவர் மாமா கூட தான் இருந்திருப்பாரு. இவருக்கு மாமாவை ரொம்ப பிடிக்கும் போல. உற்சாகமா இருக்க நம்ம வீரர்கள் கிட்ட வந்து பேசு அப்படின்ற மாதிரி மாமா சொல்லி கூட்டு வராரு. இப்ப இவரும் எல்லாரையும் பார்த்த மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு. ஒரு முக்கியமான பகுதியை தான் இவங்க வீழ்த்தி இருக்காங்க. இதோட இது முடியல, இதுதான் தொடக்கம். நம்ம அவுரங்கசீப்பை எப்படியாவது ஜெயிச்சாகணும், எல்லா இடத்தையும் நம்ம கேப்சர் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. எல்லாருமே சரின்ற மாதிரிலாம் கோஷம் போட்டுட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி ராஜமாதாவை நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா சம்பாஜியோட ஸ்டெப் மாமா தான் இவங்க இருப்பாங்க. அதாவது வீர சிவாஜியோட இன்னொன்று ஒய்ஃப்ன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன பையன் இருக்கான். இந்த சின்ன பையனை சம்பாஜியோட இடத்துக்கு கொண்டு வரணும்ன்ற மாதிரி இவங்க ஆசைப்படுறாங்க. இவங்களுக்கு பையனை ரொம்ப பிடிக்கும். இப்ப மன்னர் மாதிரி பையனை ரெடி எல்லாம் பண்றாங்க. பையனை அனுப்பி விடுறாங்க. இப்ப மத்த ஆளுங்க கிட்ட இவங்க பேசுறாங்க.
இவங்க இந்த இடத்துல ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்காங்கல்ல, அதனால இவங்களுக்குன்னு சப்போர்ட் பண்ற மாதிரி கொஞ்சம் ஆளுங்க இருப்பாங்க. அவங்கள வச்சுதான் இவங்க சில பிளான்லாம் பண்றாங்க. அதாவது இங்க இருந்தே சம்பாஜிக்கு எதிராக சில சதி திட்டம்லாம் இவங்க பண்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணி சம்பாஜியை காட்டுறாங்க. அவருமே இவரோட வீட்டுக்கு வந்துடுறாரு. சம்பாஜியை பொறுத்த வரைக்கும் வைஃப் இருப்பாங்க. அவங்க பேரு யசுபாய் அப்படின்றது. அவங்களுமே வாசலுக்கு வந்து ஆராத்தி எல்லாம் எடுத்து இவரை வெல்கம் பண்ணிட்டு இருக்காங்க. போரை பொறுத்த வரைக்கும் 5 நாள் 10 நாள் நடக்கிறதுலாம் கிடையாது. மாச கணக்குல எல்லாம் போர் நடக்கும். ரொம்ப மாசம் கழிச்சு தான் இவர் வீட்டுக்கு வந்திருக்காரு. அதனால வைஃப் கூட நிறைய டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. ரெண்டு பேருமே சந்தோஷமா பேசிட்டு இருக்க மாதிரிலாம் நமக்கு காட்டுறாங்க. இப்ப அவுரங்கசீப்புக்கு ஒரு தகவல் கிடைக்குது. அதாவது இவங்க பகுதியில் இருக்க ஒரு முக்கியமான பகுதியை மராத்தாஸ் கேப்சர் பண்ணிருக்காங்க. சத்ரபதி சிவாஜியோட பையனான சம்பாஜி தான் இந்த விஷயத்தை பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் இந்த நபர் சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்கிற எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. அவுரங்கசீப்பை பொறுத்த வரைக்கும் அந்த பையனை ஏற்கனவே இவருக்கு தெரியும் போல. ஏன்னா சில வாட்டி அந்த இடத்துல பேசுறதுக்காக எல்லாம் போயிருப்பார்ல, அப்ப இந்த சின்ன பையனை பார்த்திருப்பாரு. அப்ப அவன் ரொம்ப சின்ன பையனா இருப்பான். அவ்வளவு சின்ன பையனா இருக்கும் போது கூட ரொம்ப தைரியமாலாம் பேசியிருப்பான். அந்த விஷயம்லாம் இவரோட மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. அவன் தான் நமக்கு எதிராக வந்திருக்கானா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அவன் சாதாரண ஆள் இல்லன்ற மாதிரி இங்க இருக்க ஆளுங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஆக்சுவலா இவங்களோட ஒரு இடம் இவங்க கையை விட்டு போயிருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு போய் பார்க்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி சம்பாஜி இருக்கிற இடத்துல நடக்கிற விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. ஏதோ ஃபெஸ்டிவல் மாதிரி வருது. எல்லாருமே ஃபெஸ்டிவலை கொண்டாடிட்டு இருக்காங்க. மக்கள் எல்லாருமே இவரை ரொம்ப கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆனா சித்தியை பொறுத்த வரைக்கும் இவரை சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது. எப்படியாவது நம்ம பையனை அந்த இடத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இது சார்ந்த அடிக்கடி சில ஆளுங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அந்த ஆளுங்களுமே இவங்களுக்கு விசுவாசமா தான் செயல்பட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன சதி திட்டம் போடுறாங்க அப்படின்றது கிளியரா நமக்கு தெரியல. அப்படியே கட் பண்ணி ஒரு ஒற்றனை நமக்கு காட்டுறாங்க. ஒரு தகவலை தரதுக்காக தான் வந்திருக்காரு. இப்ப சம்பாஜியோட ஆளுங்க கிட்ட தகவலை தந்துட்டு அவர் கிளம்பிடுறாரு. இப்ப ஆளுங்க இருக்காங்கல்ல, அந்த தகவலை பத்தி சேர்ந்த மாதிரி டிஸ்கஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அக்பரை பொறுத்த வரைக்கும் முகலை சேர்ந்தவரா இருப்பாரு. ஆனா இப்ப முகல்ல அவுரங்கசீப்பையே எதிர்க்கிறாரு. ரெபல் மாதிரி மாறி இருக்காரு. அதாவது நீங்க பண்றது சரியில்லை, உங்களுக்கு எதிரான செயல்பட போறேன்ற மாதிரி அவுரங்கசீப்புக்கு எதிராக செயல்பட்டு இருக்காரு. இவங்க கிட்ட உதவி வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. அந்த உதவியை பண்ணலாமா வேணாமான்ற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் அவர் அவுரங்கசீப் வலிய சேர்ந்தவர், அவரை நம்ப முடியாதுன்ற மாதிரி சிலர் சொல்றாங்க. ஆனா இன்னும் சிலர் உதவி பண்ணலான்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோ என்ன முடிவு எடுக்கிறாருன்னு தெரியல. இப்பதான் ஒருத்தர் ஹீரோவை பார்க்கறதுக்காக வந்திருக்காரு. அனுமதிக்க மாட்டேன்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோ இருக்காருல, உள்ள விடுங்கன்ற மாதிரி சொல்றாரு. இவர் மாறுவேஷம் போட்டு மத்த பகுதியில் இருக்க தகவல்லாம் சேகரிப்பார் போல. அந்த மாதிரி சேகரிச்ச தகவலை தான் இப்ப சம்பாஜி கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அக்பர் இருக்க பகுதியை பத்தி தான் விசாரிச்சுட்டு வந்திருக்காரு. இப்ப இவர் இருக்கார்ல, அந்த அக்பர் இருக்க பகுதிக்கு போகணும்னு நினைக்கிறாரு. ஒய்ஃபி கிட்ட சொல்லிட்டு இவருமே கிளம்புறாரு. ஒரு டென்ட்டுக்குள்ள தான் அக்பர் இருக்காரு. அந்த இடத்துக்கு இவர் ஆளுங்களோட வந்துடுறாரு. டென்ட்டுக்குள்ள நான் மட்டும் போறேன்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்றாரு. இவர் டென்ட்டுக்குள்ள வந்தோன்னு ஆளுங்க இருக்காங்கல்ல, இவர் அட்டாக் பண்றதுக்காக வராங்க. இவருமே தடுத்து சண்டைலாம் போட்டுட்டு இருக்காரு. இந்த சண்டை நடந்துட்டு இருக்கும் போது அக்பர் வராரு. ஆளுங்களை போக சொல்லி சொல்றாரு. ஆளுங்களுமே சரின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறாங்க. இவரோட முழு பேரு மிர்சா அக்பர் அப்படின்றது. உங்களோட வீரத்தை பத்தி நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மைதான் போல அப்படின்ற மாதிரி சம்பாஜியை பார்த்து சொல்றாரு. சம்பாஜியை புகழ்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. அவுரங்கசீப்புக்கு எதிராக இவர் செயல்பட்டு இருக்காரு. இதனால அவுரங்கசீப் ஆளுங்க ஏதாவது பண்ண வாய்ப்பு இருக்குல்ல, அதனால தான் ஹீரோவோட உதவியை கேட்டுட்டு இருக்காரு. சம்பாஜி என்ன சொல்றாருன்னா, முகல்ஸை மொத்தமா வீழ்த்துறது தான் என்னோட நோக்கம். என்கிட்ட போய் உதவி கேட்கறிய, என்னால பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதே மாதிரி உதவி பண்ணா நீ எனக்கு துரோகம் பண்ண மாட்டேன்னு என்ன நிச்சயம் அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. எனக்கு துரோகம் பண்ணி பழக்கம் இல்ல, ஆனா உங்க கூட இருக்கிறவங்களே துரோகம் பண்றாங்கன்னு சொல்றாரு. எது என் கூட இருக்கவங்களா அப்படின்ற மாதிரி ஹீரோ கோவப்படுறாரு. கோவப்படாதீங்க, இத பாருங்கன்ற மாதிரி ஒண்ணு இவர் தராரு. ஹீரோவும் அதுல இருக்கிறத படிக்கிறாரு. ஆக்சுவலா இது ராஜமாதா கிட்ட இருந்து தான் வந்திருக்கு. நீங்களும் அவுரங்கசீப்பை எதிர்த்து செயல்படுறீங்க, சம்பாஜியும் எதிர்த்து செயல்படுறான். நீங்க ரெண்டு பேருமே சேர்ந்து செயல்படும் போது சம்பாஜிய சமயம் கிடைக்கும் போது நீங்க வீழ்த்திருங்க. அந்த பதவியை என்னோட பையனுக்கு தந்துருங்க. இதுதான் நமக்குள்ள ஒப்பந்தம் அப்படின்ற மாதிரி தான் தந்திருக்காங்க. சித்தி சில சதி திட்டம் எல்லாம் தீட்டின மாதிரி காமிச்சாங்கல்ல, இந்த திட்டத்தை தான் தீட்டி இருப்பாங்க. சித்திக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்கல்ல, அவங்கள பார்த்து பேசுறதுக்காக யசுபாய் வராங்க. நீங்களாம் இந்த மாதிரி பண்ணுவீங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது துரோகம் பண்ணதுக்கு சமம் இல்ல, அதனால யானையை வச்சு மிதிக்க விட்டு அவங்க எல்லாரோட கதையை இவர் முடிச்சிடுறாரு. என்னதான் இருந்தாலும் சித்தி கிட்ட ஒரு வார்த்தை கூட இவர் கேட்டிருக்க மாட்டாரு. இப்ப சித்தி அவங்களோட பையனை ரெடி பண்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப மாமா இந்த இடத்துக்கு பேசுறதுக்காக வந்திருக்காரு. ஈர நேரடியா கேட்கல, ஆனா மாமா இவரோட கோவத்தெல்லாம் காட்டுறாரு. எப்படி உங்களால இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ண முடிஞ்சது அப்படின்ற மாதிரிலாம் திட்டுறாரு. இவர் திட்டும் போது அம்மா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்றது இந்த பையனுக்கும் தெரிஞ்சிருது. அம்மா நம்மளை உட்கார வைக்கிறதுக்காக இப்படி ஒரு விஷயத்த பண்ணிருக்காங்களா அப்படின்ற மாதிரி பையன் யோசிக்கிறான். இப்ப மாமா திட்டிட்டு போயிடுறாரு. இவங்களுமே பையன் கிட்ட பேசுறதுக்காக வராங்க. ஆனா பையன் கூட அம்மா பண்ண விஷயத்துல செம்மையா டென்ஷன் ஆயிடுறான். இப்படி போய் ஒரு விஷயத்த பண்ணிட்டீங்களே அப்படின்ற மாதிரி கோச்சுக்கிட்டு போறான். இவங்களுமே இதை பார்த்து ஃபீல் பண்றாங்க. சம்பாஜி சின்ன பையனா இருக்காரு. அப்பா அப்பான்ற மாதிரி நைட்டு நேரம் கூப்பிட்டுக்கிட்டே போயிட்டு இருக்காரு. இந்த மாதிரிலாம் சம்பாஜிக்கு கனவு தான் வருது. சட்டுன்னு இவர் கனவுல இருந்து முழிச்சிடுறாரு.
ஆக்சுவலா அப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணல, அதை பத்தி இவருக்கு அடிக்கடி தோணும் போல. இவர் கொஞ்சம் அப்செட்டா இருக்கிறத ஒய்ஃப் புரிஞ்சுக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா பேசி இவரை நார்மல் நிலைமைக்கு இவங்க கொண்டு வராங்க. ஹீரோ ஸ்டார்டிங் ஒரு பகுதியை கேப்சர் பண்ண மாதிரி காமிச்சாங்க பாத்தீங்களா, அந்த பகுதியில ஹெட்டா இருந்தவர் இப்போ உடம்பு முடியாம அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரு. என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரிலாம் அவுரங்கசீப்பை பார்த்து சொல்லிட்டு இருக்காரு. அவுரங்கசீப் பொண்ணு இந்த இடத்துல தான் இருக்காங்க. உன்னை மன்னிக்கலாம் முடியாது அப்படின்ற மாதிரி அவுரங்கசீப் இருக்காருல, கோவத்துல இவனோட கதையை முடிச்சிடுறாரு. அதே சமயம் அவுரங்கசீப் இருக்காரு பாத்தீங்களா, கிரீடம் மாதிரி இருக்க அவரோட தலைப்பாகையை கழட்டிடுறாரு. அவனை வீழ்த்தினதுக்கு அப்புறம் தான் திரும்பி இந்த தலைப்பாகையை நான் போடுவேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. பொண்ணு இருக்காங்கல்ல, அப்பா கவலைப்படாதீங்க நான் பாத்துக்கிறேன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்ப ஆடு மேய்க்கிற ஒரு பொண்ணை நமக்கு காட்டுறாங்க. அவங்க ஆடை மேய்ச்சிக்கிட்டே கிளம்பலாம்னு நினைக்கிறாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு குரூப் வந்து இந்த பொண்ணை கொளுத்தி விட்டுருது. இந்த பொண்ணுமே காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்துறாங்க. வந்தது முகலோட குரூப்பா தான் இருக்கும். அதாவது மராத்தாஸை அட்டாக் பண்ணலான்ற மாதிரி முடிவு பண்ணி வந்திருக்காங்க. ஹீரோ கோயில்ல இருக்கும் போதுதான் இந்த தகவல்லாம் தெரிய வருது. நிறைய பகுதியில முகல்ஸ் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்கன்னு இவருக்கு தெரிய வருது. கொத்து கொத்தா மக்கள் செத்துட்டு இருக்காங்கன்றது இவருக்கு தெரிய வருது. இவர் பயங்கரமா இதை கேட்டு கோவப்பட்டு இருக்காரு. இங்கதான் படத்தோட இன்டர்வல போடுறாங்க. கொஞ்சம் இடத்த கேப்சர் பண்ணோனே முகலுங்களாம் சந்தோஷப்படுறாங்க. மொத்தமே அவங்க கிட்ட 25,000 சோல்ஜர்ஸ் தான் இருக்காங்க. ஈஸியா மொத்த பகுதியும் கேப்சர் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சரி ஆகிற வேலையை பாருங்கன்ற மாதிரி அவுரங்கசீப்பும் சொல்றாரு. இப்ப சம்பாஜியோட டீம் நமக்கு காட்டுறாங்க. நம்ம கம்மி ஆளுங்க தான் இருக்கோம், இருந்தாலுமே அவங்கள சமாளிக்கலாம், அதுக்கு ப்ராப்பரான திட்டமிடல் இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிறாங்க. எப்படி எப்படிலாம் அட்டாக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவங்க திட்டம்லாம் போட்டுட்டு இருக்காங்க. கம்மி ஆளுங்களை வச்சு நிறைய பேர் அட்டாக் பண்ணோம். அதுக்கேற்ற மாதிரி இவங்க சாமர்த்தியமா பிளான்லாம் போடுறாங்க. இவங்க போடுற பிளானை இப்ப பெருசா நமக்கு காட்ட மாட்டாங்க. அவங்க எக்ஸிக்யூட் பண்ணும் போது தான் தெரியும். என்னதான் இருந்தாலும் அவங்க சித்தில, அதனால தான் அவங்க மேல இவர் கோவப்பட்டு இருக்க மாட்டாரு. இப்ப சித்தி உடம்பு முடியாம இருக்காங்க. கண்ணை கூட அவங்களால திறக்க முடியல. அவங்க கஷ்டமா படுத்துட்டு இருக்கும் போது இவரும் அந்த இடத்துக்கு வராரு. இப்ப இவர் கிளம்ப போறாரு போல. அதனால அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் இங்க இருந்து கிளம்பி போறாரு. போருக்கு போகும் போதெல்லாம் ரிச்சுவல்லாம் பண்ணிட்டு தான் இவங்க போவாங்க. அந்த மாதிரி ஒய்ஃப் இருக்காங்கல்ல, இவருக்கான ரிச்சுவல்லாம் பண்ணிடுறாங்க. இப்ப முகல்ஸை நமக்கு காட்டுறாங்க. மரம்லாம் இருக்க பகுதியில மொத்தமா இவங்க வந்துட்டு இருக்காங்க. இந்த பகுதியில் அட்டாக் பண்ற மாதிரி மராத்தாஸ் பிளான் போட்டிருப்பாங்க. இப்ப சட்டுன்னு கயிறை வச்சு தொங்கிக்கிட்டே இவங்க அட்டாக் பண்றாங்க. அவங்க கிளையில கயிறை கட்டி தான் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கேயும் இங்கேயும் ஆடிக்கிட்டே இருக்காங்கல்ல, முகல்ஸால எதுவுமே பண்ண முடியல. இப்ப மராத்தாஸ் எல்லாருமே சேர்ந்த மாதிரி இவங்க கதையை முடிச்சிடுறாங்க. சோ ஒரு குரூப்பை மொத்தமா இவங்க காலி பண்ணிடுறாங்க. சம்பாஜியை பொறுத்த வரைக்கும் போருக்காக போயிட்டாரு. ஆனா இங்க இருந்து பாக்குற மாதிரி சில வேலை இருக்கும்ல, அதெல்லாம் நீ பாத்துக்கோன்னு யசுபாய் கிட்ட சொல்லிட்டு தான் போயிருப்பாரு. அவங்க தான் எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப முகல் ஆளுங்களை நமக்கு காட்டுறாங்க. மராத்தால இருக்க மக்கள் எல்லாம் இவங்க லாக் பண்ணி கூட்டு போயிட்டு இருக்காங்க. அவங்க ஊர்ல போய் கொடுமைப்படுத்துறதுக்காக தான் கூட்டு போறாங்க. இப்போ ஒரு வயல் வழியா தான் கூட்டு போயிட்டு இருக்காங்க. அங்க இந்த மராத்தாஸ் இருக்காங்கல்ல, வயல் மாதிரியே பக்கத்துல வந்துடுறாங்க. இப்ப சட்டுன்னு இங்க இருக்கவங்க கூட சண்டை போடுறாங்க. மறைஞ்சிருந்து அம்பு வச்செல்லாம் அட்டாக் பண்றாங்க. இவங்க சுதாரிக்கிறதுக்குள்ளேயே அவங்க பயங்கரமா அட்டாக் பண்றாங்க. இவங்க டீமை சேர்ந்து எல்லாருமே இறந்துடுறாங்க. அவங்க நிறைய பேர்ல, இவங்க கம்மி பேரு. அதனால தான் இந்த மாதிரி யுக்தியெல்லாம் பயன்படுத்தி காலி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சித்தி இறந்து போயிடுறாங்க. சித்தியோட பையன் இப்ப ஓரளவுக்கு வளர்ந்துட்டான் அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஏறக்குறைய அவனுக்கு கல்யாண வயசே வந்துருது. இப்ப சித்திக்கான இறுதி சடங்கெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ இருக்கார்ல, மாமாவை பார்த்து பேச ஆரம்பிக்கிறாரு. மாமாக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க. அந்த பொண்ணை நீங்க தம்பிக்கு கொடுக்கணும்ன்ற மாதிரி கேட்கிறாரு. மாமாவும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இப்ப மலையில நனைஞ்சுக்கிட்டே முகல்ஸ் எல்லாம் குதிரையில வந்துட்டு இருக்காங்க. அந்த பகுதியில பெண்கள் எல்லாம் நின்னுட்டு இருக்காங்க. முகத்தை மறைச்ச மாதிரி தான் நிக்கிறாங்க. இப்ப முகல் வீரர் ஒருத்தர் இருக்காரு பாத்தீங்களா, அவங்க பக்கத்துல போய் அவங்க ஃபேஸ பார்க்கலாம்னு நினைக்கிறாரு. சட்டுன்னு அவங்க அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா லேடி கெட்டப்ல இருந்த எல்லாருமே மராத்தாஸ் போல இங்க இருக்கவங்கள போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல பயங்கரமா சண்டைலாம் நடந்துட்டு இருக்கு. இந்த முகல்ஸ் பெண்கள் கிட்டயும் தப்பா நடந்திருக்காங்க. அதனால தான் இவங்க இந்த மாதிரி பண்ணிருக்காங்க. இப்ப எல்லாரையும் அடிச்சு போட்ட மராத்தாஸ் இருக்காங்கல்ல, அதுல எட்டுக்கு சாரி எல்லாம் கட்டி இங்க இருந்து அனுப்பி வச்சிடுறாங்க. அந்த எட்டை பொறுத்த வரைக்கும் அவுரங்கசீப்போட டீம்ல ரொம்ப முக்கியமானவரா இருப்பாரு போல. இப்ப அவுரங்கசீப் இதை பார்த்து செம்மையா டென்ஷன் ஆயிடுறாரு. அவர் சாரியோட இருக்காரு பாத்தீங்களா, சாரியோட இருக்கும் போது கழுத்தை நெரிச்சே சாவடிச்சிடுறாரு. சில யுக்தியெல்லாம் பயன்படுத்தி அவங்க சண்டை போட்ட மாதிரி நமக்கு காமிச்சாங்கல்ல, இன்னும் நிறைய யுக்தியை யூஸ் பண்ணி முகலை எல்லா பக்கமும் அடிச்சு துரத்திட்டு இருக்காங்க. முகல் முதல்ல நல்லா போயிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப பயங்கரமா அடி வாங்குறாங்கல்ல. இந்த தகவல்லாம் கேட்டு கேட்டு அவுரங்கசீப் பயங்கரமா டென்ஷன்லாம் ஆயிட்டு இருக்காரு. நைட்டு கூட நிம்மதியா தூக்கம் வர மாட்டேங்குது. மிர்சா அக்பர் எங்க இருக்காருன்றதை இப்பதான் இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அவர் இவங்களுக்கு வேண்டியவர் தான். ஆனா அவரை கூட கொன்றுலாம் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. ஏன்னா அவருமே ஒரு பக்கத்துல இவங்களுக்கு குடைச்சல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. கொன்றுலாமா அப்படின்ற மாதிரி அவுரங்கசீப் கிட்ட கேக்குறாங்க. கொன்றுங்கன்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. அந்த அக்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு டென்ட்டுக்குள்ள தானே இருந்தாரு. இப்ப டென்ட்டுக்குள்ள வராரு. யாரோ இருக்க மாதிரியே இவருக்கு தோணுது. சட்டுன்னு பார்த்தா ஆளுங்க வந்து இவர் அட்டாக் பண்றாங்க. இவருமே தடுத்து சண்டை போடுறாரு. இவர் சண்டை போட்டுட்டு இருக்கும் போது ஹீரோவோட ஆளுங்க ஹெல்ப் பண்றதுக்காக வராங்க. அக்பரை இந்த இடத்துல காப்பாத்திடுறாங்க. அவுரங்கசீப்
அவுரங்கசீபோட பொண்ணு இருக்காங்கல்ல, ஆல்மோஸ்ட் மிர்சா அக்பரை கொல்றதுக்காக நம்ம ஆளுங்க போயிட்டாங்க. ஆனா அதுக்குள்ள அந்த இடத்துக்கு சம்பாஜியோட ஆளுங்க வந்து காப்பாத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இத கேக்குற அவுரங்கசீபுக்கு கோவம் வருது. இப்ப சம்பாஜியும் அவரோட ஆளுங்க கூட உட்கார்ந்து பேசிட்டு இருக்காரு. அப்ப இந்த இடத்துக்கு அக்பர் வந்துடுறாரு. ஆக்சுவலா உனக்கு ஹெல்ப் பண்றன்றத சொல்லியிருக்கலாம் மாட்டாரு. அப்படி இருந்தும் ஹெல்ப்லாம் பண்ணார்ல, அதுக்காக அக்பர் நன்றி சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. இப்பதான் இவங்க படையை சேர்ந்த ஒருத்தர் ஓடி வராரு. ஒரு முக்கியமான தகவலை சொல்றதுக்காக தான் ஓடி வராரு. உங்க மாமா இறந்து போயிட்டாருன்ற மாதிரி சொல்றாரு. ஆக்சுவலா அவர் ஒரு பகுதியில சண்டை போட்டுட்டு இருப்பாரு. அந்த பகுதியில அவர் இறந்து போயிருக்காரு. இதை கேட்கிற ஹீரோ இந்த இடத்துல ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. சின்ன வயசுல இருந்து இவருக்கு நிறைய சண்டைலாம் சொல்லி கொடுத்தது அவர் தானே சொன்ன பாத்தீங்களா, அந்த விஷயத்தெல்லாம் இவர் யோசிச்சு பாக்குறாரு. இப்ப மாமா நம்ம கூட இல்லையன்ற மாதிரிலாம் இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இவருக்கு சில தகவல்லாம் சொல்றதுக்காக ஒருத்தர் வச்சிருப்பாரு பாத்தீங்களா, அவருமே வேற ஒரு வேஷத்துல இருக்காரு. சில தகவல்லாம் சொல்றதுக்காக வராரு. அதாவது அந்த பகுதிக்குள்ள எப்படி நுழையலாம், எப்படி நுழைஞ்சா ஈஸி அப்படின்றதெல்லாம் இவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அவுரங்கசீப் ஒரு இடத்துல இருக்காருல, அந்த பகுதிக்குள்ளேயே போய் அட்டாக் பண்றதுக்கு தான் இவங்க பிளான் போட்டுட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவுல பசங்க கூட டைமை ஸ்பெண்ட் பண்றாரு. இவருக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்க மாதிரி காட்டுறாங்க. பையனை இவர் குதிரை சவாரி மாதிரிலாம் கூட்டு போயிட்டு இருக்காரு. இவர் இன்னும் கொஞ்ச நாள்ல திரும்பி போருக்காக போக போறாரு அப்படின்றது அந்த தம்பிக்கு தெரியுது. அதாவது சித்தி பையனுக்கு தெரியுது. அந்த சித்தி பையன் இந்த வாட்டி நானும் உங்க கூட வரேன்ற மாதிரி சொல்றான். அதுக்கு ஹீரோ எந்த ஒரு பதிலும் சொல்லாம இருக்காரு. எனக்கு வயசு பத்தாது, நான் நல்லா சண்டை போட மாட்டேன்னு நினைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி அந்த பையன் கேக்குறான். அப்படிலாம் கிடையாது, நீ நிச்சயமா நல்லா சண்டை போடுவ. இங்க இருந்து நீ பார்க்க வேண்டிய வேலை நிறைய இருக்கு, அதனால நீ வர வேணான்ற மாதிரி சொல்றாரு. இதை கேட்கிற ஒய்ஃபோட முகம் மாறிடுது. ஏன்னா ஹஸ்பண்டுக்கு இந்த வாட்டி எதுனாலும் ஆகலாம்னு ஹஸ்பண்டே நினைக்கிறாரு. அதனால தான் இப்படி சொல்றாருன்னு யோசிக்கிறாங்க. எப்படியோ இந்த நாள் வரும்ன்றது எனக்கு தெரியும், போர்ல ஜெயிச்சுட்டு வாங்கன்ற மாதிரி ஒய்ஃப் சொல்றாங்க. நீயும் இங்க இருந்து பார்க்க வேண்டிய வேலையை பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. வெளிப்படையாவே நாங்க வரப்போறோன்றதை அறிவிச்சிடுறாரு. இப்ப அவுரங்கசீப் இதை பார்த்து பயங்கரமா கோவப்பட்டு இருக்காரு. கம்மி ஆளுங்க தான் இருக்காங்க, அதனால நம்ம ரொம்ப திறமையா செயல்படணும், அப்பதான் ஜெயிக்க முடியும்ன்ற மாதிரி ஆளுங்க கிட்ட பேசுறாரு. அந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் மன்னர் எங்க இருக்காருன்றதை தெரிய விட மாட்டாங்க. ஏன்னா எங்க இருக்காருன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அந்த பகுதியை அவங்க அட்டாக் பண்ணிடுவாங்க. அதனால தான் சாமர்த்தியமா மறைச்செல்லாம் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி தான் இவங்களும் மறைச்சு வச்சிருக்காங்க. ஹீரோ அடிக்கடி கெட்ட கனவு வரும்ல, அந்த மாதிரி கனவு வந்து இவர் முழிச்சிடுறாரு. இப்ப ஆளுங்களுமே சீக்கிரமா அந்த போருக்கு போக போறோம் அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. அதாவது பாதுகாப்பு வேலையில ஈடுபடுறவங்க பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் கூட்டம் கூட்டமா ஆளுங்க வர மாதிரி இவங்களுக்கு தெரியுது. என்ன ஆளுங்க நைட்டு நேரம் வந்துட்டு இருக்காங்கன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. வந்துட்டு இருக்கிறது முகல் அப்படின்றது இவங்களுக்கு தெரிய வருது. இந்த பகுதியில தான் மன்னர் இருக்காருன்னு அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது, ஏதோ தப்பா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இவங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்றாங்க. ஆக்சுவலா இந்த இடத்த போட்டு கொடுத்தது 2 பேர் தான். சம்பாஜியோட பிரதர் இன் லாவா 2 பேர் இருப்பாங்க. அவங்க தான் முகல் கிட்ட இந்த தகவலை கொடுத்திருக்காங்க. இவ்வளவு பேர் இருக்காங்க, இந்த பகுதியில இந்த ஆளுங்கெல்லாம் இருக்காங்கன்றதெல்லாம் சொல்லிடுறாங்க. அது மூலியமா முகல் இருக்காங்கல்ல, போய் அட்டாக் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. ஒரு போருக்கு முன்னாடி நிறைய பிரிப்பரேஷன் ஒர்க்லாம் நடக்கும் பாத்தீங்களா, அது எதுவுமே இவங்க பண்றதுக்கு முன்னாடியே ஆளுங்க மொத்தமா வந்துடுறாங்க. இருந்தாலுமே சமாளிப்போன்ற மாதிரி சம்பாஜி யோசிக்கிறாரு. சம்பாஜியோட ஃப்ரெண்டு தளபதியா கலாஷ்னு ஒருத்தர் இருப்பாரு. அவரும் சம்பாஜியும் சேர்ந்த மாதிரி பயங்கரமா இந்த இடத்துல சண்டைலாம் போட ஆரம்பிக்கிறாங்க. நைட்டு பகலுன்ற மாதிரி இந்த இடத்துல சண்டை போய்கிட்டே தான் இருக்கு. ஆக்சுவலா அவங்க நிறைய ஆளுங்க வந்திருக்காங்கல்ல, அதனால இவங்க டீம்ல இருக்க நிறைய பேரை காலி பண்ணிடுறாங்க. பக்கத்துல தண்ணி எல்லாம் போயிட்டு இருக்கும். அந்த தண்ணியே ரத்த கலர்ல மாறிடுது. அவ்வளவு ரத்தம் இந்த இடத்துல சிந்தி இருக்கு அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஏறக்குறைய நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு அப்படின்றது முகலுக்கு தெரிய ஆரம்பிச்சிருது. அதனால முகல்ல முக்கியமான ஆளுங்க இருக்காங்கல்ல, இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஹீரோவை மட்டும் அமுக்கி கூட்டு போனோம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவோ ஒரு இடத்துல இவங்க செயின் எல்லாம் போட்டு லாக் பண்ணிடுறாங்க. அதை மீறியும் அவர் சண்டை போடுறாரு. இருந்தாலும் இவங்க லாக் பண்ணிடுறாங்க. கலாஷ் காயப்பட்டு மயக்கத்துல இருந்திருப்பாரு. இப்ப கண்முழிக்கிறாரு. ஹீரோவை இழுத்துட்டு போறது தெரிஞ்சோன்னா இவருமே வேகமா சண்டை போடுறதுக்காக வராரு. இப்ப இவரையும் சேர்த்து இந்த இடத்துல லாக் பண்ணிடுறாங்க. இவங்க 2 பேரையும் நம்ம இடத்துக்கு கூட்டு போலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஹீரோவை பிடிச்சாச்சு அப்படின்ற மாதிரி அவுரங்கசீப்புக்கு தகவல் கிடைச்சிருது. என் கிரீடத்தை நான் போடுறதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி அவுரங்கசீப் இந்த இடத்துல சந்தோஷப்படுறாரு. பக்கத்துல தானே இவரோட இடம் இருக்கு, அந்த இடத்துல இருக்க கிரீடத்தை பக்கத்துல வந்து பாக்குறாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல போட்டுலான்ற மாதிரி யோசிக்கிறாரு. சம்பாஜி மாட்டிக்கிட்டாரு பாத்தீங்களா, அதை பத்தி ஒருத்தர் வந்து தகவல் சொல்றாரு. இதை கேட்கிற யசுபாய் இந்த இடத்துல உடஞ்சு போயிடுறாங்க. இருந்தாலும் யசுபாய் இங்க பண்ற மாதிரி நிறைய வேலை இருக்கும் பாத்தீங்களா, அதுக்கான வேலையெல்லாம் யசுபாயும் இந்த இடத்துல பாத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப சம்பாஜியை லாக் பண்ணி கூட்டு வராங்க. நிறைய பேர் இழுக்கிறாங்க. ஆனா சம்பாஜி பதிலுக்கு இழுத்தா அவங்க எல்லாம் வெல்றாங்க. அந்த அளவுக்கு இவர் பவர்ஃபுல்லா இருக்காருன்னு காட்டுறாங்க. இங்க இருக்க ஒரு இடத்துல சம்பாஜியும் கலாஷியும் லாக் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் அவுரங்கசீப் இந்த இடத்துக்கு வராரு. அவுரங்கசீப் இவரோட கண்ணுல பயத்தை பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் இவரை சாவடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. ஆனா சம்பாஜி கொஞ்சம் கூட பயப்படாத மாதிரி இவரை பார்த்துட்டு இருக்காரு. கண்ணை கூட பிளிங்க் பண்ண மாட்டாரு. என்ன இவன் சுத்தமா பயப்பட மாட்டான் அப்படின்ற மாதிரி அவுரங்கசீப் யோசிக்கிறாரு. இவன் கண்ணுல நான் முதல்ல பயத்தை பார்க்கணும், அதுக்கான வேலையை பாருங்க. இவன் எப்ப பயப்படுறானோ அதுக்கப்புறம் தான் இவன் கதையை முடிப்பன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் கலாஷும் பக்கத்துல இருந்து கேட்டுட்டு தானே இருக்காரு. இவர் பயந்ததுக்கு அப்புறம் தான் சாவடிப்பீங்கன்னா
இல்லைன்னா இவரை சாவடிக்கவே உங்களால முடியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அதையும் தான் பாப்புமே அப்படின்ற மாதிரி அவுரங்கசீப் சொல்லிட்டாரு. ஆகிற வேலையை பாருங்க அப்படின்ற மாதிரி இவரோட ஆட்கள் கிட்ட சொல்லிட்டு இங்க இருந்து நடக்க ஆரம்பிக்கிறாரு. ஏற்கனவே இவரோட உடம்புல நிறைய வெட்டுக்காயெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதை தாண்டியும் நிறைய வெட்டுக்காயத்தெல்லாம் ஏற்படுத்துறாங்க. இவர் கண் முன்னாடியே ஃப்ரெண்டை சாவடிச்சா இன்னும் இவர் வருத்தப்படுவார்ல, அந்த மாதிரி சாவடிக்கலான்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஃப்ரெண்டோ சாவறத நினைச்சு கவலைப்பட மாட்டாரு. ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி வீர முழக்கத்தை தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல அவங்க இருக்காங்கல்ல, ஃப்ரெண்டோட கதையை முடிச்சிடுறாங்க. இன்னும் சம்பாஜியோட கண்ணுல ஒரு சொட்டு பயம் கூட தெரியாம இருக்குல்ல, அதனால அவுரங்கசீப் இருக்கார்ல, ஒவ்வொரு நகமா பிச்சு எடுங்கன்ற மாதிரி சொல்றாரு. ஆளுங்களும் சரின்ற மாதிரி இவருக்கு பக்கத்துல வந்துடுறாங்க. இவரோட நகத்தெல்லாம் ஒவ்வொன்னா பிச்சு எடுத்துட்டு இருக்காங்க. நகத்தை எடுக்கும் போது எவ்வளவு வலிக்கும், ஆனா இவர் வலியே காட்டாம அமைதியா இருந்துட்டு இருக்காரு. இதை பாக்குற எல்லாருமே பயங்கரமா மிரண்டு போயிடுறாங்க. என்ன இவ்வளவு பண்ணி கூட இவன் அசராம இருக்கான்ற மாதிரிலாம் எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்பட்டு இருக்காங்க. அந்த சைடு ஒய்ஃப் யசுபாய் இருக்காங்க பாத்தீங்களா, ஹஸ்பண்ட் நல்லபடியா இருக்கணும்ன்ற மாதிரி பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. மேற்கொண்டு கொடுமை பத்தணும்ன்றதுக்காக உடம்புல உப்பெல்லாம் தேய்ச்சிட்டு இருக்காங்க. வெட்டுக்காயத்துல உப்பு பட்டா ரொம்ப வலிக்கும், அதனாலதான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அப்பயுமே சரி இவரோட கண்ணுல பயமே தெரியல. நீங்க என்ன பண்ணனாலும் பண்ணிக்கோங்க, ஆனா அவன் கண்ணுல நான் கண்டிப்பா பயத்தை பார்க்கணும்ன்ற மாதிரி அவுரங்கசீப் சொல்லிட்டாரு. அவர் கூடாரத்துல இருந்து ஹீரோவை கவனிச்சுக்கிட்டே தான் இருக்காரு. இந்த பக்கம் ஹீரோயின் இருக்காங்கல்ல, பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நைட்டு நேரம் ஆளுங்க அவுரங்கசீப் கிட்ட வந்துடுறாங்க. என்ன பண்ணாலும் அவன் கிட்ட இருந்து ஒரு சின்ன அசைவு கூட வர மாட்டேங்குது, ஏன் கண்ணை கூட சிமிட்ட மாட்டான் அப்படின்ற மாதிரி ஆளுங்க சொல்றாங்க. அப்ப கண்ணை ஏதாவது பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. இந்த இடத்துல பிளாஷ்பேக் மாதிரி ஒரு விஷயத்த காட்டுறாங்க. ஆக்சுவலா ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் பேசிக்கிறாங்கல்ல, அப்படி பேசிக்கும் போது உங்க கண்ணு எனக்கு ரொம்ப பிடிக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்ப ஹீரோ இருக்கிற இடத்துக்கு ஆளுங்கெல்லாம் வந்துடுறாங்க. கம்பியை காய்ச்சி தான் கொண்டு வந்திருக்காங்க, அதை கண்ணுல விடுறதுக்காக தான் கொண்டு வந்திருக்காங்க. அப்ப கூட இவர் கண்ணை அசைக்கவே மாட்டாரு, கண்ணை திறந்தே வச்சிருக்காரு. இப்ப இவங்க கொஞ்சம் கொஞ்சமா பக்கத்துல கொண்டு போய் அவரோட கண்ணுக்குள்ளேயே நுழைச்சிடுறாங்க. அப்ப கூட இவர் கத்தாம வலியெல்லாம் தாங்கிட்டு இருக்காரு. காலையில சமயம் அவுரங்கசீப் இருக்காரு பாத்தீங்களா, சம்பாஜி கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாரு. நான் உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன், உன்னை உயிரோட விட்டுறேன், நீ எங்கள்ல ஒருத்தனா மாறிடு, எங்களுக்காக ஆட்சி செய்ய அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஏறக்குறைய மதம் தான் மாற சொல்லிட்டாரு. ஆனா ஹீரோ என்ன சொல்றாருன்னா, நீ வேணா எங்க சைடுக்கு வந்துரு, நீ மதம்லாம் மாறணும்ன்ற அவசியம் கிடையாது, நீ விருப்பப்பட்ட மதத்திலேயே இருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்கிற அவுரங்கசீப்புக்கு பயங்கரமா கோவம் வந்துருது. இறங்கி வந்து பேசி கூட இவனுக்கு எவ்வளவு திமிர் இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுக்கிட்டே நடக்கிறாரு. மேற்கொண்டு அவனை கொடுமை பத்துங்க அப்படின்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்லிட்டாரு. ஆளுங்களுமே பக்கத்துல போய் பயங்கரமா கொடுமைலாம் படுத்துறாங்க. இங்க இருந்து பண்ண வேண்டிய விஷயத்த நீ தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒய்ஃபி கிட்ட சொன்னாரு பாத்தீங்களா, அவங்களுமே புதுசா ஒரு மன்னரை அறிவிக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஏன்னா மன்னரை அறிவிச்சாதான் இதுக்கப்புறம் வர விஷயங்களை ஃபேஸ் பண்ண முடியும், அதுக்காக இந்த வேலையெல்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. ஆக்சுவலா ஹீரோவோட தம்பியா ஒருத்தர் இருந்தாரு பாத்தீங்களா, அவர் பேரு ராம்ராஜ் அப்படின்றது, அவரை தான் மன்னரா அறிவிச்சிருக்காங்க. அவருமே சிம்மாசனத்து கிட்ட வந்து உட்கார்றாரு. அப்படியே கட் பண்ணி அவுரங்கசீப்பை நமக்கு காட்டுறாங்க. இவருக்கு தகவல் கிடைச்சிருக்கு, அந்த ராம்ராஜ் அடுத்த மன்னரா பதவி ஏத்திருக்காருல, அந்த தகவல் தான் கிடைச்சிருக்கு. இதை கேட்டு அவுரங்கசீப் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. இந்த மராத்தாஸை ஒரேடியா முடிச்சிடலாம் நினைச்சிருப்பாரு, ஆனா அவங்க தொடர்ந்து வந்துகிட்டே இருக்காங்கல்ல, அதனால தான் டென்ஷன் ஆகுறாரு. இந்த நியூஸை படிச்சிட்டு இருக்கவரை கத்தியை வச்சு பயங்கரமா அட்டாக் எல்லாம் பண்ணிடுறாரு. இப்ப கத்தி இவர் சில விஷயங்களை பேச ஆரம்பிக்கிறாரு. சுத்தி இருக்க எல்லாருமே கவனிக்கிறாங்க. சம்பாஜிய மாதிரி ஒரே ஒரு பையன் மட்டும் இருந்தா போதும், இந்துஸ்தானை மட்டும் இல்ல இந்த மொத்த உலகத்தையே நான் ஆட்சி செஞ்சிருப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் திரும்ப திரும்ப அவரை கத்தியால குத்திட்டு இருக்காரு. சுத்தி இருக்க எல்லாருமே ஷாக்கிங்கா இந்த விஷயத்த பார்த்துட்டு இருக்காங்க. கடைசியா சம்பாஜியோட வீரத்தை பத்தி எதிரியே ஒத்துக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணி வெளியே நமக்கு காட்டுறாங்க. சம்பாஜி தொங்குன மாதிரி நின்னுட்டு இருக்காரு. சம்பாஜியோட உயிர் இந்த இடத்துல போக ஆரம்பிக்குது. இதோடயே இந்த படத்தை நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த படத்தோட கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.